அனைவருக்கும் வணக்கம். தரம் 9 புவியியல் முதலாம் தவணைக்கான பயிற்சி வினாத்தாள் ஒன்றை நாங்கள் பார்க்கலாம். சரியான விடையெண்கள் கோடிடுக. இது பகுதி 1. முதலாவது வினா, ஆசியா கண்டத்துடன் தொடர்புள்ள கண்டம் எது? ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, தென் அமெரிக்கா. இதுல ஆசியா கண்டத்தோட தொடர்புள்ள கண்டம் ஐரோப்பா கண்டம். அதனாலதான் நாங்க ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைத்து ஒரு குறிக்கப்பட்ட பெயரால அழைப்போம். என்ன பெயர்? யூரோப் அண்ட் ஏசியா, யுரேஷியா. அது இங்கிலீஷ்லயும் நாங்க அப்படித்தான் சொல்லுவோம், தமிழ்லையும் எழுதுற நேரம் யுரேஷியான்னு தான் சொல்லுவோம். ஆகவே ஆசியாவோட அப்படியே நெருக்கமான தொடர்புடைய கண்டம் எது? ஐரோப்பா கண்டம். இரண்டாவது வினா, ஆசியா கண்டத்திற்கு உரித்தான தீவுகளில் அடங்காதது. தீவு என்றால் என்ன? 4 பக்கமும் நீரினால் சூழப்பட்டிருக்கிற நிலப்பகுதி. இப்ப உலகத்திலேயே மிகப்பெரிய தீவு எது? கிரீன்லாந்து. அந்த கிரீன்லாந்து தீவு எந்த நாட்டுக்கு சொந்தமானது? டென்மார்க் நாட்டுக்கு சொந்தமானது. சரி, அப்ப இந்த தரப்பட்டுள்ள விடைகள்ல ஆசியா கண்டத்துக்கு உரித்தான தீவுகள்ல அடங்காதது. இலங்கை ஆசியா கண்டத்துக்குரிய தீவு, பிலிப்பைன்ஸும் ஆசியா கண்டம், ஜப்பானும் ஆசியா கண்டத்துக்குரிய தீவு. ஆகவே ஆசியா கண்டத்தில் அடங்காத தீவு மடகஸ்கார். அப்ப இந்த மடகஸ்கார் எந்த கண்டத்திற்கு உரித்தான தீவு? ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு. அதனாலதான் ஆப்பிரிக்காவின் மிக பெரிய தீவு எது என்று கேட்டா அதுக்கு நாங்க மடகஸ்கார் என்று ஆன்சர் பண்ணுவோம். ஆகவே ஆசியா கண்டத்துக்கு உரித்தான தீவுகளில் அடங்காதது தரப்பட்ட விடையின்படி மடகஸ்கார் தீவு. மூன்றாவது வினா, உலகின் மிக உயர்ந்த எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் என்ன? உலகிலேயே மிகப்பெரிய மலைத்தொடரான இமயமலையின் அதிகூடிய உச்சி எது என்று கேட்டா அது எவரெஸ்ட் சிகரம். இந்த எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உச்சி 8848 மீட்டர் ஆகும். நான்காவது வினா, உலகின் மிகப்பெரிய கண்டமாக விளங்குவது. உலகத்தில 7 பிரதான கண்டங்கள் காணப்படுகின்றது. ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அந்தார்டிகா, ஆஸ்திரேலியா, அதே மாதிரி ஆப்பிரிக்கா கண்டம். அந்த 7 கண்டங்கள்லையும் மிகப்பெரிய கண்டம் எது என்று கேட்டா அது ஆசியா கண்டம். ஐந்தாவது வினா, உலகில் அதிகமான மழை வீழ்ச்சியை பெறுகின்ற இடம் எது? சிராபூஞ்சி, மேகாலயா, ஈக்விக், மாலிபுட. உலகத்திலேயே அதிகமான மழை வீழ்ச்சியை பெறுகின்ற இடம் சிராபூஞ்சி. இது எந்த இடத்துல அமைய பெற்றிருக்கண்டா மேகாலயா என்ற ஸ்டேட்ல தான் இருக்குது, இந்தியாவில. ஆகவே உலகில் அதிகமான மழை வீழ்ச்சியை பெறுகின்ற பிரதேசம் எது என்று கேட்டா சரியான ஆன்சர் சிராபூஞ்சி. ஆறாவது வினா, உலகில் அதிக சனத்தொகையை பகிர்ந்து கொள்கின்ற 2 நாடுகள் ஆவன. முன்னைய கால பகுதிகள்ல உலகத்துல சனத்தொகை கூடிய நாடு எது என்று கேட்டா அதுக்கு சீனா தான் நாங்க முதலாவது சொல்றோம். இரண்டாவதாகத்தான் இந்தியாவை சொல்லுவோம். அப்ப இந்த மக்கள் தொகையை உற்று நோக்கி கொண்டிருக்கிற கணக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறவர்களினுடைய கணிப்பின்படி, மக்கள் தொகை கணிப்பின்படி இந்தியா 2050 ஆண்டுகள்ல தான் உலகின் சனத்தொகை கூடிய முதலாவது நாடாக வரும் என்று சொல்லி எதிர்வு கூறப்பட்டிருந்தது. ஆனா இந்தியா இந்த கொரோனா நிலைமைகளுக்கு பிற்பட்ட கால உடனடி பகுதிகளிலேயே இந்தியா நாங்க பார்க்கிறோம் 2024 ஆண்டு நவம்பர் மாதம் வினா இலக்கம் 6, உலகில் அதிக சனத்தொகையை பகிர்ந்து கொள்கின்ற 2 நாடுகளும் முறையே. முந்தைய கால பகுதிகள்ல நாங்க சைனாவைத்தான் சொல்லுவோம் உலகத்திலேயே சனத்தொகை கூடிய முதலாவது நாடு. ஆனா தற்போதைய கால பகுதிகள்ல முதலாவது இடத்தை இந்தியா பெற்றுக்கொண்டிருக்கிறது. உலக சனத்தொகை கணக்கெடுப்பின் படி 2050 ஆண்டுகள்ல தான் இந்தியா சீனாவை முந்தி உலகத்தில முதலாவது சனத்தொகை, அதிக சனத்தொகையை கொண்ட முதலாவது நாடாக வரும் என்று சொல்லி எதிர்வு கூறப்பட்டிருந்தது. ஆனால் இந்தியா இப்போதே முதலிடத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்தியா முதலாவது இடத்துக்கு வந்தபடியா 2வது இடத்துல சீனா இருக்கு. அதிகூடிய சனத்தொகையை பகிர்ந்து கொள்கின்ற முதல் 2 நாடுகளும் இந்தியாவும் சீனாவும். 7வது வினாவை நாங்க பார்க்கலாம். இந்தியா உபகண்டமாக கொள்ளப்படுவதற்கு காரணம் என்ன? உலகத்திலேயே உபகண்டம் என்று நாங்க குறிப்பிடுற ஒரு நாடு அது
எங்களுக்கு தெரியும் இந்தியா. ஏன் இப்ப அந்த இந்தியாவை நாங்க உபகண்டம் என்று சொல்ல வேண்டியதா போனது என்று பார்த்தா, அது அமைஞ்சிருக்கிற இமய மலைத்தொடர் 2500 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டு பல உச்சிகள் சிகரங்களை, அதுல மிக உயரமான சிகரம் எது? எவரெஸ்ட். அப்ப இப்படி மிகப்பெரிய மலைத்தொடராக மேற்பகுதியில், இந்தியாவின் வடக்கு பகுதியில இது அமைஞ்சிருக்கிறதுனால நாங்க அந்த இமயமலையில நின்று பார்க்கிற நேரம் இந்தியா ஒரு பெரிய ஒரு தனித்த ஒரு நிலத்திணிவாக காட்சியளிக்கும். அதனாலதான் நாங்க இந்தியாவை ஒரு கண்டமாக கொள்ள முடியாது. ஏனென்றா இதுவும் ஆசியா கண்டத்துக்குள்ள அமைஞ்சிருக்கிற ஒரு நாடு. ஆகவே இந்தியாவை உபகண்டம் என்று சொல்றதுக்குரிய காரணம் இமயமலை தொடரின் அமைப்பு. 8வது வினா, யூப்ரட்டிஸ் தைக்ரீஸ் நதிகள் கடலுடன் சங்கமிக்கின்ற பகுதி எது? அரபிக்கடல், சாக்கடல், பாரசீக குடா, இந்து சமுத்திரம். யூப்ரட்டிஸ் தைக்ரீஸ் நதிகளுக்கு அண்மையில தான் உலகத்தின் புராதன நாகரிகமான மொசபத்தேமியா நாகரிகம் தோன்றியது. அப்ப இந்த 2 நதிகளும் எந்த பகுதியில வந்து கடலோட சங்கமிக்குதுன்னு பார்த்தா பாரசீக குடா. 9வது வினா, உலகின் முகடு என்று வர்ணிக்கப்படுகின்ற மேட்டு நிலம் எது? உலகத்தினுடைய கூரை, உலகின் முகடு என்று பல விதங்கள்ல நாங்க இந்த மேட்டு நிலத்தை குறிப்பிடுவோம். இது திபெத் மேட்டு நிலம். இப்ப மேட்டு நிலம் என்றா என்ன? மிகவும் உயரமான பகுதியில தட்டையான பகுதியாக இது காட்சியளித்தா அதை நாங்க மேட்டு நிலம் என்று சொல்லுவோம். உலகத்தின் மிக உயரமான மேட்டு நிலம் திபெத் மேட்டு நிலம். 10வது வினா, உலகின் மிக ஆழமான நன்னீர் ஏரியாக விளங்குவது எது? தித்திகா ஏரி, பொல்காஸ் ஏரி, பைக்கால் ஏரி, சுப்பீரியர் ஏரி. அப்ப இந்த 4 ஏரிகளுக்குள்ளேயும் மிகவும் ஆழமான நன்னீர் ஏரி எதென்று பார்த்தா அது பைக்கால் ஏரி. இதுவும் ஆசியா கண்டத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு பிரதானமான நன்னீர் ஏரி. அப்ப இதுல உலகத்தினுடைய மிகப்பெரிய ஏரி எதுன்னு கேட்டா சுப்பீரியர் ஏரி. வட அமெரிக்கா கண்டத்தில அமைய பெற்றிருக்கிற 5 பெரும் வாவிகள் சுப்பீரியர், மிக்சிகன், கியூரி, ஒன்டாரியோ. இந்த 5க்குள்ளேயும் மிகப்பெரியதாக இருக்கிற சுப்பீரியர் ஏரி தான் உலகத்திலேயும் மிகப்பெரிய ஏரியாக இருக்கு. ஆனா இங்க கேட்கப்பட்ட கேள்வி என்ன? மிக ஆழமான நன்னீர் ஏரி எது? அது பைக்கால் ஏரி. அடுத்தது நாங்க பார்க்கலாம், உலகப்படம் தந்திருக்கிறோம். அதுல இலக்கங்கள் இடப்பட்டிருக்குது. இங்கால உங்களுக்கு அந்த அம்சங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல ஆசியா கண்டத்தை குறிக்கின்ற இலக்கம் எது என்று பார்த்தா 1வது இலக்கம் ஆசியா கண்டம். இதான் ஆசியா கண்டம். 10வது இலக்கம் குறிப்பிடுறது என்ன? யூரல் மலைத்தொடர். அப்ப இப்ப பாருங்க, ஆசியா கண்டத்தையும் ஐரோப்பா, இதுதான் ஐரோப்பா கண்டம், ரைட்? ஐரோப்பா கண்டம். இந்த ஐரோப்பா கண்டத்தையும் இந்த ஆசியா கண்டத்தையும் இணைத்து ஒரே நிலத்திணிவா நாங்க என்னன்னு சொல்லுவோம்? யூரேஷியான்னு சொல்லுவோம். இப்ப உங்களை விளங்கி இருக்கும் ஆசியாவோட மிக நெருக்கமான தொடர்பை கொண்டிருக்கிற நிலத்திணிவு ஐரோப்பா கண்டம். இப்ப இந்த உலகப்படத்துல நாங்க பாக்குறோம் 1வது இலக்கம் தான் ஆசியா கண்டத்தை குறித்து நிற்கின்றது. அப்ப இலக்கம் 1 நீங்க இதுல போட்டா சரி. 2வது ஐரோப்பா கண்டம். இப்ப நான் சொல்லிட்டேன், அது என்ன? 7வது இலக்கம் ஐரோப்பா கண்டத்தை குறிப்பிடுகிறது. ஆர்டிக் சமுத்திரம். உலகத்தின் மிகச் சிறிய சமுத்திரம் ஆர்டிக் சமுத்திரம், 4ஆம் நம்பர். அப்ப உலகத்தினுடைய மிகப்பெரிய சமுத்திரம் எது? பசிபிக் சமுத்திரம். ஆர்டிக் சமுத்திரம் குறிக்கிற இலக்கம் என்ன? 4. அடுத்த வினா, காஸ்பியன் கடல். இப்ப இதுக்குள்ள நாங்க பார்க்க போறோம். காஸ்பியன் கடலை குறிக்கிற இலக்கம் எது என்று பார்த்தா, உலகத்திலேயே நாங்க பிரதானமாக 2 கடல்களை, அதாவது ஆசியா கண்டத்துக்குள்ள இருக்கிற 2 கடல்களை நாங்க உள்நாட்டு கடல்கள் என்று சொல்லுவோம். உவர் நீரால் நிரம்பி இருக்கிற, சில வேளை பகுதி அளவில நிலத்தால சூழப்பட்டிருக்கும், சில வேளை நாட்டுக்குள்ளேயே, அதாவது கண்டங்களுக்குள்ளேயே இருக்கிற சிறிய நிலப்பரப்பத்தான் உவர் நீரால் நிறைந்த சிறிய நிலப்பரப்பு கடல் என்று சொல்லுவோம். அப்ப உள்ளூர் கடல்கள் எதாண்டு கேட்டா ஒன்று காஸ்பியன் கடல், அடுத்தது ஏரல் கடல். அதுக்குள்ள எங்க காட்டப்பட்டிருக்கிற காஸ்பியன் கடல் என்ன நம்பர்? 9வது இலக்கத்தால குறிக்கப்பட்டிருக்கிறதா காஸ்பியன் கடல். ஜப்பான் தீவுகள்
உலகத்திலேயே மூன்றாவது கைத்தொழில் நாடாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற ஆசிய நாடு ஜப்பான். ஜப்பான் பிரதானமாக 4 பெரிய தீவுகளால உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த ஜப்பான் தீவு ஆசியா கண்டத்துக்குரியது. அது எத்தனையாவது இலக்கத்தை குறிக்கிறது? 3வது இலக்கத்தை குறிக்கின்றது. மாலை தீவுகள் இலங்கைக்கு தெற்காக அமைய பெற்றிருக்கின்ற பல தீவுகளை கொண்ட ஒரு குரூப் ஆஃப் ஐலண்ட். இதை நாங்க மாலை தீவுகள் என்றும். இந்த சமுத்திரத்துல அமைய பெற்றிருக்கிற தீவு. இலக்கம் 6 மாலை தீவுகளை குறிக்குது. குவாங்கோ நதி ஆசியா கண்டத்தில் அமைய பெற்றிருக்கிறது. குறிப்பாக இது சீனாவினுடைய துயரம் என்று வர்ணிக்கப்படுகிற நதி எது? குவாங்கோ நதி. குவாங்கோ நதியை நாங்க மஞ்சள் நதி என்றும் சொல்லுவோம். சில காலப்பகுதிகள்ல அது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்ற நேரம் அந்த சேறு கலக்கப்பட்டிருக்கிறதுனால அது மஞ்சள் நிறத்துல காட்சி அளிக்கிறதுனாலதான் நாங்க இந்த குவாங்கோ நதியை மஞ்சள் நதி என்றும் சொல்லுறோம். சீனாவில அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்குரிய ஒரு நதியாக இது அடையாளம் காணப்பட்டிருக்கிறதுனால சீனாவின் துயரம் என அழைக்கப்படுகின்ற நதி குவாங்கோ நதி. இது 2வது இலக்கம். அடுத்தது இமயமலைத்தொடர். இதுல காட்டப்பட்டிருக்கிறதன்படி ஐரோப்பாவையும் ஆசியாவையும் பிரிக்கிற மலைத்தொடர் 10ஆம் நம்பர் யூரல் மலைத்தொடர். அப்ப உலகத்தின் மிகவும் நீளமான மிக நீளமான மலைத்தொடர் எது என்று பார்த்தா இமயமலைத்தொடர். இலக்கம் 5. யூரல் மலைத்தொடர் இப்பதான் சொன்னா 10வது. கோபி டெசர்ட் எங்க இருக்குது? கோபி பாலைவனம் அமைய பெற்றிருக்கிறது. இலக்கம் 8. சரிதானே? ஆசியாவில அமைந்திருக்கிற வெப்ப பாலைவனங்கள்ல ஒன்றாக இந்த கோபி பாலைவனத்தையும் நாங்க பார்க்கிறோம். ஆகவே இலக்கம் 8 கோபி பாலைவனத்தை குறிப்பிடுறது. பகுதி 2க்கு போகலாம். சுருக்கமான விடை தருக. ஆசியாவின் சார்பு அமைவிடத்தை தருக. உங்களுக்கு தெரியும், அமைவிடம் என்பது ஏதாவது புவியில அமைஞ்சிருக்கிற ஏதாவது ஒரு இடத்தை நாங்க அடையாளப்படுத்துறது. இது 2 விதங்கள்ல நாங்க அடையாளப்படுத்தலாம். ஒன்று சார்பு அமைவிடம், 2வதாக தனி அமைவிடம். இங்க கேட்கப்பட்ட கேள்வி என்ன? சார்பு அமைவிடம். சார்பு அமைவிடம் என்றால் என்ன? ஏதாவது ஒரு இடத்தை அதனை சூழ்ந்து காணப்படுகின்ற இடங்களை அடிப்படையாக கொண்டு அந்த இடத்தை நாங்க தெளிவுபடுத்துவோமாக இருந்தால் அதுதான் சார்பு அமைவிடம். ஆகவே ஆசியா கண்டத்தினுடைய சார்பு அமைவிடம் என்ன கேட்டா, வடக்கில என்ன இருக்குது? ஆர்டிக் சமுத்திரம் இருக்குது. அது மாதிரி தெற்கில என்ன இருக்கு? ஆசியா கண்டத்துக்கு இந்து சமுத்திரம். கிழக்கில இருக்கிறது பசிபிக் சமுத்திரம். மேற்குல இருக்கிறது ஐரோப்பா கண்டம். இப்படி அந்த கண்டத்தை அருகில இருக்கிற நாடுகளா இருக்கலாம், கடல்களா இருக்கலாம், சமுத்திரங்களா இருக்கலாம், பௌதிக அம்சங்களை கொண்டு நாங்க வெளிப்படுத்துறோம். அதை நாங்க சார்பு அமைவிடம் என்று சொல்லுவோம். ஆசியாவினுடைய தனி அமைவிடத்தை தருக. தனி அமைவிடம் என்பது உங்களுக்கு தெரியும். நாங்க எல்லாருமே இன்றைக்கு கூகுள் மேப்ல ஒரு இடத்தை நாங்க கண்டுபிடிக்கிறோம். அதுல காணப்படுகின்ற அகல மற்றும் நெடுங்கோடுகளை அடிப்படையாக கொண்டு அந்த கிரிட் சிஸ்டத்தை வச்சுக்கொண்டு, கோஆர்டினேட் சிஸ்டம், இதை வச்சுக்கொண்டு ஒரு இடத்தை நாங்க வெளிப்படுத்துவோமாக இருந்தால் அதுதான் தனி அமைவிடம். அப்ப இந்த தனி அமைவிடம் ஒரு ஜிபிஎஸ்ல நாங்க கண்டுபிடிக்கிற நேரம் அது சரியான அமைவிடத்தை காட்ட வேணுமாக இருந்தால் ஸ்பேஸ்ல இருக்கிற 4 சேட்டலைட்ஸ் சிக்னல் உங்களுக்கு கிடைக்க வேணும். அப்படி கிடைக்காத போது சில வேளை மழை அதிக அளவில் இருக்கலாம், மேகமூட்டம், சூறாவளி, இப்படியான பல இயற்கை காரணங்களாலேயும் பல செயற்கை மனிதனுடைய நடவடிக்கைகளாலேயும் எங்களுக்கு சிக்னல் கிடைக்காம போற நேரம் நாங்க என்ன செய்வோம்? நாங்கள் டைப் பண்ற ஒரு இடத்தை மிகச்சரியாக அடைவது சில வேளை முன்னுக்கு போய் சேருவோம், சில வேளை அந்த இடத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்போம். இதற்குரிய காரணம் அந்த 4 சேட்டலைட்ஸ் சிக்னலும் எங்களுக்கு கிடைக்காது. ஆகவே இங்க தனி அமைவிடம் என்பது நாங்க அகல நெடுங்கோடுகள், இந்த ஆழ்கூறுகளை அடிப்படையாக கொண்டு கணிப்பிடுவோம். இங்க கேட்கப்பட்ட கேள்வி என்ன? அதன் டெபினிஷனா கேட்டது இல்லை. ஆசியாவின் தனி அமைவிடம் என்ன? ஆசியா எந்த அகல நெடுங்கோடுகளுக்கு இடையில அமைஞ்சிருக்கு என்று சொன்னா, வட அகலாங்கு 10 பாகையில இருந்து மன்னிக்கவும் 10 பாகை தென்னகலாங்குல இருந்து
80 பாகை வட அகலாங்குகளுக்கு இடையிலும் நெடுங்கோடுகளை பார்க்கிற நேரம் 25 பாகை கிழக்கு நெட்டாங்கில இருந்து 180 பாகை கிழக்கு 180 பாகை கிழக்கு நெட்டாங்கு வரையிலே நாங்க போவோம். சரிதானே? இப்ப இந்த 180 பாகை நெடுங்கோட்டை நாங்க என்ன பேரால சொல்லுவோம் என்று சொன்னா சர்வதேச திகதி கோடு. இந்த சர்வதேச திகதி கோடை நாங்க நேர ஒரு கோடாக கீற முடியாது. அதை நாங்கள் முறைகோட்டால தான் கீறி காட்டுவோம். ஏன் அப்படி முறைகோட்டால கீறுறது என்று பார்த்தா சில வேளைகள்ல சர்வதேச திகதி கோட்டுக்கு நேரே இருக்கிற நாடுகளுக்கூடாக அந்த கோடை நாங்க கற்பனை கோடுகள் இல்லையா? அப்ப அந்த கற்பனை கோடுகளை வரைகின்ற போது என்ன நடக்கும்? ஒரு நாட்டுக்குள்ளேயே நேர வேறுபாடுகள் வந்துடும். அதனாலதான் ஒரு நாட்டுக்குள்ள நேர வேறுபாடுகள் வரக்கூடாது. இப்ப உதாரணமா எங்கட இலங்கைய நாங்க அப்படி சர்வதேச திகதி கோட்டால போகுதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப 2ஆ பிரிபட்டா யோசிச்சு பாருங்க. மேற்கு பகுதி அதாவது மேல் மாகாணத்துல இருக்கிற ஆக்களுக்கு ஒரு நேரம் வந்துடும், எங்களுக்கு ஒரு நேரம் வந்துடும். அப்போ ஒரு நாட்டுக்குள்ளேயே இப்ப எக்ஸாம் செய்ய போறோம்னா சில வேளைகள்ல மேல் மாகாணத்துல இருக்கிற புள்ள 8 மணிக்கு பேப்பரை வேண்டதுண்டா, கிழக்கு மாகாணத்துல இருக்கிற புள்ள 8:30க்கு பேப்பரை வாங்க. அப்ப என்னென்ன அந்த நேர உங்களுக்கு விளங்க டைம் வேரியேஷன் வந்துடும். அதனாலதான் ஒரு நாட்டுக்குள்ள நேர வேறுபாடுகள் பிரிவினைகள் வரக்கூடாதுன்றதுக்காக நாங்க அந்த சர்வதேச திகதி கூட்ட அந்த நாடுகளை விட்டு நாங்கள் வளைச்சு முறைகோட்டால நாங்க கீறுவோம். ஆகவே 180 பாகை நெட்டாங்க இதுக்குள்ளதான் இந்த ஆசியாவின் தனியமைவிடம் அமைய பெற்றிருக்கு. அடுத்த வினா ஆசியாவினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்த்தோம்னா உலகத்திலேயே என்னது உலகிலேயே மிகப்பெரிய கண்டம். அதே மாதிரி உலகின் மிகப்பெரிய மலைத்தொடரான இமயமலைத்தொடரும் இங்கதான் இருக்குது. இமயமலைத்தொடரினுடைய மிக உயரமான சிகரம் எது? எவரெஸ்ட் சிகரமும் இங்கதான் இருக்குது. ஆசியாவிலான் இப்ப பார்த்து நாங்கள் உலகத்திலே ஆழமான மிகவும் நன்னீர் ஏறியது பைக்கால் ஏரி இங்கதான் இருக்கு. எல்லா விதமான காலநிலை பண்புகளை நாங்க அவதானிக்கலாம். உலகத்துல காணப்படுகின்ற பிரபலம் வாய்ந்த நாகரிகங்களினுடைய தோற்றுவாயாக ஆசியா கண்டம் காணப்படுகின்றது. பல்வேறுபட்ட நதிகள் இங்கு அமைய பெற்றிருக்கின்றது. அதிக கொள்ளளவுடைய நீர்ப்பாங்கையுடைய வடிகால் அமைப்புகள் எல்லாமே இந்த ஆசியா கண்டத்துல இருக்கு. உலகத்துல சனத்தொகை கூடிய நாடுகளும் இங்கதான் இருக்குது, பெரும்பாலான நாடுகள். ஆகவே ஆசியா பல்வேறுபட்ட அது மாதிரி மதங்கள் பல்வேறுபட்ட இனங்களினுடைய தோற்றுவாயாகவும் ஆசியா கண்டம் இருக்கு. அது நீங்க எழுதலாம். அடுத்த வினா ஆசியா கண்டத்துக்கு உரித்தான 3 நாடுகள். பல நாடுகள் இருக்கின்றது, கிட்டத்தட்ட 53 நாடுகள் இருக்கின்றன. அந்த ஆசியா கண்டத்துக்கு உரித்தான 3 நாடுகள் தானே. அப்ப இலங்கையை எழுதலாம். நாங்களும் ஆசியாவுக்குள்ளதான் இருக்கிறோம். இப்ப இலங்கையை எழுதலாம். அருகில் இருக்கிற மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லப்படுகின்ற இந்தியாவை எழுதலாம். அது மாதிரி பங்களாதேஷ் எழுதலாம், பாகிஸ்தான் எழுதலாம், ஆப்கானிஸ்தான் எழுதலாம், ஜப்பான் எழுதலாம், சீனாவை எழுதலாம். அப்படி ஏதாவது ஒரு 3 நாடு நீங்க எழுதினா சரி. ஆசியா கண்டத்துக்கு உரித்தான 3 தீவுகள். இலங்கையும் ஒரு தீவு, 4 பக்கமும் நீரால சூழப்பட்டிருக்கிற மிகச்சிறிய நிலப்பரப்பு. அப்ப இலங்கையை இதுல எழுதலாம். அது மாதிரி மாலைதீவு எழுதலாம். சரியா? அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்கின்றது, அது இந்தியாவுக்கு சொந்தமான தீவுகள். அது மாதிரி சீசெல்ஸ் தீவுகள் எழுதலாம். அது மாதிரி இங்கால ஜப்பான் தீவுகள் எழுதலாம், பிலிப்பைன்ஸ் தீவு எழுதலாம், தாய்வான் எழுதலாம். நிறைய தீவுகள் இருக்கு. அதுல ஏதாவது 3 எழுதினா சரி. ஆசியா கண்டத்தில் உருவாகிய 3 நாகரிகங்கள். மொசபத்தேமியா நாகரிகம் சொன்னால் யூப்ரட்டிஸ் தைக்ரீஸ் இந்த 2 நதிகளுக்கும் அண்மையில உருவாகின ஒரு நாகரிகம் தான் மொசபத்தேமியா நாகரிகம். இரண்டாவதாக இந்து நாகரிகம், இந்து நதிக்கரையில் உருவாக்கம் பெற்றதா நம்பப்படுகிற இந்து நாகரிகம். அது மாதிரி குவாங்கோ நாகரிகம். எங்க பார்த்தனாங்க என்ன குவாங்கோ நதிக்கு அண்மையில சைனா. அப்ப குவாங்கோ நாகரிகம். அதுல நீங்க நைல் நதி நாகரிகத்தை எழுதலாமா, நைல் நாகரிகத்தை எழுதலாமான்னு கேட்டா எழுத இயலாது. ஏனென்றா அது ஆசியா கண்டமா இல்ல, அது ஆபிரிக்கா கண்டம். தெரியும் எங்களுக்கு. ஆபிரிக்காவின் நல்ல செழிப்புமிக்க நீர்வளம் கொண்ட நதி நைல் நதி. அதுக்கு அண்மையில உருவாகினது நைல் நதி நாகரிகம். அது ஆபிரிக்கா கண்டத்துக்குரியது. இங்க ஆசியா கண்டத்துல நாங்க நைல் நதிய எழுத நைல் நதி நாகரிகத்தை குறிப்பிட இயலாது, அது ஆப்பிரிக்கா கண்டத்துக்குரியது. அதே நேரம் நைல் நதிதான் உலகத்தின் மிகவும் நீளமான
உலகத்தின் மிகவும் நீளமான நதி எது? நைல் நதி. இது எங்களுக்கு தெரியும். விக்டோரியா ஏரியிலிருந்து உற்பத்தியாகி கிட்டத்தட்ட 11 நாடுகளை கடந்து எகிப்து நாட்டினூடாக இறுதியில் எங்க வந்து சங்கமிக்குது? மத்திய தரை கடலோட. ரைட். இமயமலை தொடரில் உள்ள 3 சிகரங்களின் கண்ணை மூடிக்கொண்டு எழுதலாம். உலகின் மிகப்பெரிய சிகரம் எது? எவரெஸ்ட் சிகரம் 1848 மீட்டர். இது இமயமலையிலானே அமைஞ்சிருக்கு. அப்ப எவரெஸ்ட் சிகரம் இருக்கு, துவலகிரி இருக்குது, மக்களு இருக்குது, அன்னபூர்ணா இருக்கு. அப்படி ஏதாவது 3 சிகரங்கள் பேரை நீங்க எழுதினா சரி. இலங்கையின் நீள அகலங்களை குறிப்பிடுக. இலங்கையினுடைய நீளம் பருத்தத்துற முனையில இருந்து தேவேந்திர முனை வரைக்கும் 432 கிலோமீட்டர். அது மாதிரி அகலத்தை பார்த்தோம்னா கொழும்புல இருந்து சங்கமன் கந்த வரைக்கும் 224 கிலோமீட்டர். அப்ப இலங்கையின் பரப்பளவை சொல்லுங்க பாப்போம். 65,610 சதுர கிலோமீட்டர். கிலோமீட்டர் ஸ்கொயர். ரைட். இலங்கையில நீள அகலங்களை நாங்க பார்த்திருக்கிறோம். ஓகே, நன்றி.